வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் உங்கள் காதலில் என்ன மாதிரி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல உங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். ஓகேயா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு, உங்களை சுற்றி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ரொம்பவே கவனம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, அதனால தான் சொல்கிறாங்க, முதல்ல உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களை நீங்கள் கிளென்சிங் பண்ணிக்கொள்ளணும். அப்போது தான் மற்றவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ இது காதலாக இருந்தாலுமே சரிதான். ஓகேயா? உங்கள் பார்ட்னரை முதல்ல ஹீல் பண்ணி உங்கள் சைடு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா கூட முதல்ல நீங்கள் கிளென்சிங் ஆகியிருக்கீங்களா, உங்கள் எனர்ஜி க்ளீன் ஆகியிருக்கா அப்படின்றதும், நீங்கள் சரியாக எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறீங்களா, நீங்கள் எல்லாரோடையும் சரியான மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லா விஷயத்துலையும் சரியாக முடிவெடுக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்தணும். ஓகேயா? இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கவனம் கம்மியாக இருக்கிறதுனால கூட இங்கே சில விஷயத்த உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியல. ஓகே, அதே மாதிரி இது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயமா பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளாமல் அதில் அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல நீங்கள் உங்கள் எனர்ஜியை கிளென்சிங் பண்ணிக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஓகே, முதல்ல நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் எனர்ஜியை கிளென்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியுமாம். அக்செப்ட் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு ஒரு மனநிலை வரும். அந்த மனநிலை உங்களை ஸ்ட்ராங்காக மூவ் பண்ண வைக்கும் எல்லா விஷயத்துலையும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்த நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக நடக்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, இல்லை நீங்கள் அந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இது அப்படி இருக்காது அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு பிடிவாதமாக இருக்கிறத தவிர்த்து கொள்ளணும். ஓகே, உங்களை சுற்றி என்ன விஷயம் நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கோ அந்த விஷயத்த அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். சில விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ஒரு மாற்றம் உருவாகும். அப்போ தான் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மூவ் ஆகி இன்னொரு கட்டத்துக்கு மாறக்கூடியதாக இருக்கும், போகக்கூடியதாக இருக்கும், இடையில இருக்க பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீ முதல்ல மாறணும் அப்படின்னா உன்னை சுற்றி சில மாற்றங்களை நீ உருவாக்கு. அப்போ தான் உன்னால் ஆசைப்பட்ட விஷயத்த, நீ வேணுன்ற விஷயத்த உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கான காலகட்டமாக இந்த 1 வீக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே ரொம்பவே மெயினாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிடணும். இந்த வீக் எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு கூட எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க மனசுல என்ன எண்ணங்கள்லாம் இது பண்ணிடணும் அப்படின்னு நீங்க முடிவா இருக்கீங்களோ, அந்த விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. இன்னும் ஸ்ட்ராங் படுத்திக்கொள்ளணும் அப்படின்னா, தற்போதைக்கு இருக்க சூழ்நிலையில எந்த விஷயம்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுதோ, அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எந்த விஷயம்லாம் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அந்த விஷயத்தலாம் மூவ் பண்ணுங்க. அப்படி பண்ணிக்க உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு சிலர் கொஞ்சம் டிப்ரஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன வீக், அதாவது முடிஞ்ச வீக் நீங்க கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில, ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா, உங்க மனநிலையை ரொம்ப அமைதிப்படுத்திக்கோங்க. உங்க மனநிலையை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னா, நீங்க கிளென்சிங் பண்ணிக்கொள்ளலாம் உங்க எனர்ஜிய. ஓகேயா? இங்க உங்களுக்கு இந்த வாரம் நீங்க ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மனத்தெளிவு கிடைக்கும். ஓகே, ஆன்மீகத்துல ஈடுபடுறது அப்படின்றதும் கொஞ்சம் உங்களை இன்னுமே அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு இட்டுட்டு போகும். அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக அதை சூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய பவர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதாவது நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சில நபர்களால், இல்லை நீங்கள் காயப்பட்ட விஷயத்தினால, இந்த விஷயம்லாம் உங்களை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நிறைய மாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி மாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் இது நானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சில மாற்றங்களை அடைஞ்சிருக்கீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஏதோ ஒரு ரூட்டில் மாறி போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் முழிச்சு கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். அதாவது நீங்கள் தெளிவடைய வேண்டிய நேரம் இதுதான். ஏன்னா நீங்கள் தவறான பாதையில் போகக்கூடியதான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இல்லைன்னா இருந்துட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் முடிஞ்சிச்சோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு உனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும்.
ஸோ இது காதல், குடும்பம், வேலை என்னவா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும், இல்ல ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலும், இன்னுமே அந்த விஷயம் இது வந்து காசு விஷயமா இருந்தாலும், ஃபேமிலி விஷயமா இருந்தாலும், எத பத்தி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க மனசுக்குள்ள இன்னுமே உறுத்திட்டு இருக்கு. அந்த உறுத்துற விஷயம் தான் இன்னுமே உங்களுக்கு டிப்ரஷன வந்து ரொம்பவே அதிகப்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க கார்ட்ஸ் வழியா பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும், நீங்க எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க எனர்ஜிய வந்து இன்னும் கிளென்சிங் பண்ணிக்கொள்றது, உங்கள ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா, ஒரு நல்ல ஒரு பாதைக்கு எடுத்துட்டு போகக்கூடியதா இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நடந்த விஷயத்துல ஏன் அப்படி நடந்துச்சு? அப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு உங்கள நீங்களே குழப்பிக் கொள்ளாதீங்க. உங்க பவருக்கு நீங்க வரணும். ஓகேயா? நீங்க உங்களோட அதிகாரத்துக்கு வரணும். ஓகே. நீங்க எப்பவுமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் பெர்சனா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா, நல்ல குட் எனர்ஜியோட இருந்திருக்கீங்க. இப்ப பார்க்கும்போது எல்லாமே லாஸ் ஆகி போன மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கவலையான ஒரு இடத்துல போயிட்டுருக்கிறேன். நான் சிக்கிக் கொண்டிருக்கேன். என்னால மூச்சு விட முடியல. அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பதற்றமான சூழ்நிலையில இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து இப்படியான விஷயங்கள்லாம் கிளீன் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இத நீங்க கிளீன் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னாலும், இல்ல இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், முதல்ல நீங்க உங்கள வந்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க எனர்ஜிய வந்து கிளீன் படுத்திக் கொள்ளுங்க. நீங்க அப்படி படுத்திக் கொள்ளும்போது, அது உங்கள நல்ல வழிக்கு வந்து இட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இங்க எல்லா கார்ட்லயும் இதுதான் சொல்லியிருக்காங்க. முதல்ல நீ நீயா உணரு. நீ உனது ஆற்றல உணரு. ஸோ எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்டக் ஆகி நிக்காத. ஓ மை காட்! இங்க வந்து செலிப்ரேஷன் கார்டு வந்திருக்கு. அதுதான். இந்த இடத்துல நீங்க எந்த எந்த இடத்துலயுமே ஸ்டாப் ஆக்கி நிக்காதீங்க. உங்களுக்கான எனர்ஜியான ஒரு லைஃப் வந்து காத்துட்ருக்கு. செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதத்துல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இங்க நியூ பிகினிங் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா, நீங்க உங்க எனர்ஜிய இன்னும் கொஞ்சம் கிளென்சிங் பண்ணி கொண்டீங்க அப்படின்னா, இன்னும் ரொம்ப வேகமா இந்த விஷயம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து ஆ, ஒரு சிலமான ரகசியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. இது வரைக்கும் வந்து ஒரு லோவான எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து உங்கள் எனர்ஜி வந்து ஒரு ஃபுல் ஸ்வீட்டில் ஒரு ஹாப்பியான ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி உங்கள் எனர்ஜி மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்க வந்திருக்க அவ்ளோ கார்ட்ஸையும் வச்சு பார்க்கும்போது, இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இது காதல், குடும்பம், வாழ்க்கை, மற்றது உங்களோட பர்சனல் லைஃப், பர்சனல் க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியா எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு வந்து உருவாக போகுது. இன்னும் முன்னோக்கி போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஓ மை காட்! ஸோ இங்க பார்க்கும்போது சன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த சன் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படின்றது வந்து இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி நகர்ந்து செல்லக்கூடிய நாட்கள் வந்து இன்னுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் எனர்ஜியை தரக்கூடிய மாதிரி இந்த வாரம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை கடந்து போகும்போது கண்டிப்பாக உங்கள் எனர்ஜிகள் வந்து கிளென்சிங் ஆகி மாறுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான வாரத்தில் இங்கே பியூட்டிஃபுல்லான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது மாற்றம். எல்லா விஷயமும் மாற்றம் போகுது. எல்லா விஷயமும் மாறி உங்களை முன்னோக்கி வந்து ஒரு சந்தோஷமான பாதைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது தான் இங்கே இருக்குது. நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பியூட்டிஃபுல்லான ரீடிங். ஸோ இதில் யார் யாரெல்லாம் இந்த ரீடிங்கை பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ரீடிங் வந்து பொருந்தும். ஓகேயா? ஸோ அதனால உங்கள் எல்லாருக்குமே மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த வாரம். இல்லைன்னா இந்த வாரம் தாண்டி போகும்போது கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வந்து உருவாகும். ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.